वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिहिल अमीन व अला आलिहि व अस्हाबिहि अजमाइन। अम्मा बाद, क़ालल्लाहु तआला फ़ी कलामिहिल क़दीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन्ना अरदनल अमानत अलस समावाति वल अर्दि वल जिबाल फ़अबैना अन यहमिलनहा व अशफ़क़्न मिन्हा व हमलहल इंसान इन्नहु कान ज़लूमन जहूला। सदक़ल्लाहुल अज़ीम। கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான கருணையினால் இன்றைய தினம் நாம் செய்த நற்செயல்களை அல்லாஹ் நிறைவாக ஏற்றுக்கொண்டு அதற்கான பிரதிபலன்களை இம்மையிலும் மறுமையிலும் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ரமதானின் எஞ்சிய காலங்களை இன்னும் கூடுதல் அக்கறையோடும் சிரத்தையோடும் அதிகமான நன்மைகளை ஈட்டிக்கொள்ளத்தக்க காலமாக பருவகாலமாக நாம் ஆக்கிக்கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நடிகார்களே, அருமையான பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைய தினம் நாம் ஓதிய பகுதி 2-3 சூறாக்களை, கிட்டத்தட்ட ஒரு 3-4 சூறாக்களை கடந்தோம். அதிலே அல் அஹ்ஸாப் என்று சொல்லக்கூடிய 33வது அத்தியாயத்தின் 72வது வசனம் இப்படி சொல்கிறது: இன்னா அரதனல் அமானத்த அல சமாவாத்தி வல் அர்தி வல் ஜிபால். நம்பகத்தன்மையை நாம் வானங்களிடத்தில் எடுத்து காட்டினோம், பூமியிடத்தில் எடுத்து காட்டினோம், வல் ஜிபால் மலைகளிடத்தில் எடுத்து காட்டினோம். ஃபஅபைனா அன் யஹ்மில்னஹா, அந்த நம்பகத்தன்மையை ஏற்றுக்கொள்வதற்கு அவை மறுப்பு தெரிவித்து விட்டன. வஹமலஹல் இன்சான், அதை மனிதன் ஏற்றுக்கொண்டான். இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா, நிச்சயமாக மனிதன் அநீதி இழைப்பவனாகவும் அறிவீனமானவனாகவும் இருக்கின்றான் என்று அந்த வசனம் சொல்கிறது. தோழர்களே, இந்த வசனத்தை பற்றிய சில செய்திகளைத்தான், நம்பகத்தன்மை என்கின்ற அந்த நற்பண்பை குறித்து சில செய்திகளை உங்களுக்கு இந்த வசனத்தின் அடிப்படையில் விளக்கமளிக்க நான் ஆசைப்படுகிறேன். முதல்ல இந்த வசனத்தில் அமானிதம், அமானத்துனா அமானிதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அமானிதம் அப்படிங்கிற அந்த சொல்லு தமிழில் கிடையாது. நம்ம முஸ்லீம் சமூகத்தை ஒரு புழக்கத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை தான் அது. நீங்கள் டிக்ஷனரியில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் லேட்டஸ்ட்டாக உள்ள நுழைஞ்ச ஒரு வார்த்தை அப்படின்னு அதை போட்டிருப்பானே தவிர, இந்த பழைய தமிழ் அகராதிகள் இருக்கும் பாருங்கள், அதில் அமானிதம்ங்கிற வார்த்தைலாம் இருக்காது. ஏன்னா புதுசாக முஸ்லீம் தமிழ் மக்களிடத்தில் புழக்கத்தில் அரபியிலிருந்து மறவி தமிழாகின ஒரு சொல்லாக இது இருக்கிறது. அதுக்கு தான் நம்ம நம்பகத்தன்மைன்னு என்ன செய்கிறோம், அர்த்தம் வைக்கிறோம். அமானிதம்னு என்ன அர்த்தம்? நம்பகத்தன்மை. ஒரு விஷயத்தை கொடுத்து வச்சா, ஒரு விஷயத்தை சொல்லி வச்சா, வேறு யார்கிட்டையும் சொல்லாமல் அதை பாதுகாப்பாக பத்திரப்படுத்தி வைத்து திரும்ப அவர்கிட்டையே ஒப்படைக்கிறாங்க இல்லையா, அந்த நம்பகத்தன்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய அந்த அம்சத்தை தான் நாம் அமானிதம் என்று சொல்கிறோம். அமானத்துங்கிற சொல்லு அதைத்தான் குறிப்பிடும். அல்லாஹ் சொல்கிறான், இந்த தன்மையை ஏற்றுக்கொள்ள சொல்லி வானத்திடத்தில் நாம் கேட்டோம், வானங்களிடத்தில் கேட்டோம், பூமியிடத்திலையும் கேட்டோம், மலைகளிடத்திலையும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா உருவத்தால் பிரம்மாண்டமானவை, அப்போ வலிமை அதிகமாக இருக்கும் அது இருக்குது. அப்போ ஏற்றுக்கிறியான்னு கேட்டோம், அவை மறுப்பு தெரிவித்து விட்டன என்று எல்லாம் சொல்கிறான். அமானிதம் அப்படின்னா என்ன? மலைகளை ஏற்றுக்கொள்ள சொன்ன, வானங்களை ஏற்றுக்கொள்ள சொன்ன, பூமியை ஏற்றுக்கொள்ள சொன்ன அந்த அமானிதம் எது என்றால், இந்த வசனத்துக்கான விளக்க உரை அறிஞர்கள் சொல்லும்போது சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, நன்மை செய்தால் சவாபு கிடைக்கும், வெகுமதி கிடைக்கும், தீமை செய்தால் இகாப் தண்டனை கிடைக்கும். இப்படி ஒரு ஒப்பந்தத்தை நீ ஏற்றுக்கொள்கிறாயா என்று வானத்திடத்தில் அல்லாஹ் கேட்டான். வானங்கள் மறுத்து விட்டன. அதெல்லாம் நம்மளால் முடியாதுப்பா, என்னை எப்படியே விட்டு நான் இப்படியே இருந்துக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. பூமிகிட்ட கேட்டான், நம்மளாலேயும் அது சரிப்பட்டு வராது,
பூமி மறுத்துருச்சு. வானங்கள் இது மலைகள்கிட்ட கேட்டான், மலைகளும் நம்மளால் முடியாதுன்னு மறுத்துருச்சு. மனிதனிடத்தில் நாம் கேட்டோம், எப்பா உலகத்தில் வாழும்போது நீ நன்மை செஞ்சால் உனக்கு மறுமையில் சவாப், தீமை செஞ்ச மறுமையில் உனக்கு தண்டனை. இந்த அடிப்படையில் நீ உலகத்தில் வாழ்வதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறாயா என்று அவனிடத்தில் நாம் கேட்டோம். மனிதன் ஏற்றுக்கொண்டான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், மனிதன் அநீதி இழைப்பவனாகவும் அறிவீனனாகவும் இருக்கின்றான் என்று சொல்லி முடிக்கிறான். நல்லது செஞ்சால் சவாபு, தீமை செஞ்சால் தண்டனை. அதை ஏற்றுக்கிறது எப்படி தப்பாக இருக்கும்? சரிதானே அது? ஆனால் மனுஷன் வந்து அநியாயக்காரனாக இருக்கிறான், மனிதன் வந்து அறிவீனனாக இருக்கிறான் அப்படின்னு ஏன் எல்லாம் அந்த ஆயத்தை முடிக்கிறான் அப்படின்னா, படைப்புகள் மொத்தம் 3 வகை இருக்கு. ஒன்று மனிதன். மனிதனை பொறுத்த வரைக்கும் அநீதி இழைப்பவன் அறிவீனன் வச்சுக்கங்க. வேறொரு படைப்பு இருக்கிறது, மனிதன் அல்லாத ஒரு படைப்பு. அந்த படைப்பு அநீதியே இழைக்க முடியாது, அறியாமையே அதற்கு வராது. ஏன்னா அதனுடைய சிப்பில் டிசைன்லேயே அப்படி கிடையாது. அது என்ன படைப்பு? வானவர்கள், மலக்குமார்கள். சுட்டு போட்டால் கூட வானவர்கள் அல்லாஹ்வுக்கு பாவம் செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி தானே சொல்கிறான், வானவர்கள் அல்லாஹ்வுக்கு வழிபாடு செய்வதிலிருந்து பின்வாங்க மாட்டார்கள், பெருமை அடிக்க மாட்டார்கள், அவன் சொல்வதை அப்படியே மறுபேச்சு இல்லாமல் கேட்பார்கள். இப்படிதான் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ வானவர்களுடைய டிசைனில், மலக்குமார்களுடைய வடிவமைப்பில் அல்லாஹ்வுக்கு பாவம் செய்கிறதுங்கிறதே கிடையாது, அநீதி இழைத்தல் என்பதே கிடையாது, அறியாமை என்பதே கிடையாது அவங்களுக்கு. புரிஞ்சா? சரி, இது ஒரு வகையான படைப்பு. இன்னொரு படைப்பு என்னன்னு சொன்னால், அது முழுக்க முழுக்க அநியாயம் தான் பண்ணும், முழுக்க முழுக்க அறியாமையில் தான் இருக்கும். உதாரணமாக வானவர்களுக்கு நேர் எதிரான படைப்பு, உதாரணமாக ஷைத்தான்கள் எடுத்துக்குவோம், ஹைவான்கள் எடுத்துக்கங்க. அதுக்கு வந்து நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது, நல்லது கெட்டது தெரியாது. வானவர்களுக்கு நல்லது மட்டும்தான் தெரியும், கெட்டதே தெரியாது. ஆனால் மிருகங்களுக்கு நல்லது கெட்டது எதுவும் தெரியாது. அதுக்கு அல்லாஹ் படைக்கும் போது என்ன சொல்லி கொடுத்தானோ அது மட்டும்தான் தெரியும். மற்றபடி நல்லது எது கெட்டது எல்லாம் பிரித்து பார்க்க தெரியாது. இப்போ மனிதன் அல்லாத ஒரு படைப்பு கெட்டதே தெரியாமல் நல்லது மட்டுமே தெரியக்கூடிய வகையில் ஒன்று இருக்குது. அது தப்பே செய்யாது. இன்னொரு குரூப்பு நல்லது கெட்டதே தெரியாது. அப்போ நல்லது கெட்டது எப்போ தெரியாதோ அப்போ நல்லது செய்யும்னு சொல்ல முடியாது. மனுஷன்னா நல்லது கெட்டது பிரித்தறியக்கூடிய தன்மை உள்ளவனாக இருக்கிறான். அப்போ எனவே நல்லதை செஞ்சால் தண்டனை இல்லை, வெகுமதி கிடைக்கும், தீமையை செஞ்சால் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு யார்கிட்ட தான் சொல்ல முடியும்? மனுஷன் தானே சொல்ல முடியும். இப்படி வச்சுக்கோமே, ஒருத்தர் அவருக்கு ஆண்மையே கிடையாது, ஆண்மையே கிடையாது அவருக்கு. இவர் வந்து பொம்பளைங்களை ஏறெடுத்தே பார்க்க மாட்டார் அப்படின்னு அவருக்கு பரிசு கொடுக்க முடியுமா? எப்போ பரிசு கொடுக்க முடியும் அவருக்கு? அவருக்கு அந்த பாலியல் இச்சை இருந்து அதை அவர் சுய கட்டுப்பாடோடு அடக்கி கொண்டால் அதை என்ன செய்யலாம்? பாராட்டி அவருக்கு பரிசு கொடுக்கலாம். இவர் வந்து எல்லா வகையிலையும் ஃபிட்டு இருந்தாலும் அந்நிய பெண்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டார், ஓகே சொல்ல முடியும். புரிஞ்சா? ஒருத்தர் உடம்பு ஃபுல்லாக சுகரு, இவர் சர்க்கரையே சாப்பிட மாட்டார் அப்படின்னு அவருக்கு பரிசு கொடுக்க முடியுமா? சாப்பிட்டா தான் போயிடுவார். அப்போது எதை செய்ய முடிஞ்சு அதை செய்யலையோ அதுக்கு பேர் தான் அநீதி இழுத்தன்னு சொல்ல முடியும். அப்போ மனுஷன் வந்து இயல்பில் நீதியாக நடக்க வேண்டியவன், அவன் அந்த நீதி தவறினால் அவனை அநியாயக்காரன்னு சொல்லுவோம். மனிதன் அறிவோடு நடக்க வேண்டியவன், அதை மீறி நடக்கும்போது அவன் அறியாதவனாக மாறிவிடுகிறான். எதை சொல்ல வரேன்னு சொன்னால், ஏன் வந்து நன்மைகளை செய்தால் வெகுமதி, தீமைகளை செய்தால் உங்களுக்கு தண்டனை அப்படிங்கிற அந்த ஒரு ஒப்பந்தத்தை மனிதன் ஏன் ஏற்றுக்கொண்டான் என்பதற்கான காரணத்தை தான் இங்கே எல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா மலக்குக்கு அதை கொடுக்க முடியாது.
ஏன்னா மலக்குக்கு கெட்டதே தெரியாது, அது தப்பே செய்யாது. அதே மாதிரி உயிரினங்கள் நல்லது கெட்டதே தெரியாது, அப்போ அது எப்படி நல்லது செய்யும்? அப்போது பிரித்து அறிவித்து புரிந்து கொள்ளக்கூடியவன் மனிதன் தான். எனவே அவன் மீது நாம் சுமத்தினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். தோழர்களே, அப்போ அந்த வகையில் மனித சமூகமாகிய நாம் அல்லாஹ்ட்ட ஒரு ஒப்பந்தம் செஞ்சுருக்கோம். என்ன ஒப்பந்தம்? நன்மை செஞ்சால் மறுமையில் சவாபு, தீமை செஞ்சால் மறுமையில் தண்டனை. அப்படிங்கிற அடிப்படையில் நன்மை செய்வோங்கிற ஒரு ஒப்பந்தத்தை நம்ம மலை ஏற்றுக்கொள்ளாத, வானம் ஏற்றுக்கொள்ளாத, பூமி ஏற்றுக்கொள்ளாத அந்த ஒப்பந்தத்தை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கோம். இப்போ அதை நாம் சரியாக பேண வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. முதல்ல இந்த விஷயத்தை புரிஞ்சுக்குவோம். இப்போ இந்த இடத்துல நம்பகத்தன்மை அப்படிங்கிறதுக்கு தான் நான் இந்த விளக்கம் சொன்னேன். சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல நம்பகத்தன்மை என்பது வெறுமனே கடமைகளை செய்வது, ஹராம்களை தவிர்ப்பது மட்டுமல்ல, எல்லா விதமான நம்பகத்தன்மைகளும் உள்ளே வரும். உதாரணமாக, ஒருத்தர் அடமானமாக கொடுத்து வைக்கிறார், அதை காப்பாற்றி திரும்ப கொடுக்குறதும் அதுவும் அமானிதம் தான். ஒரு செய்தியை சொல்கிறாரு, ரகசியமாக வச்சுக்கங்கன்னு சொல்கிறாரு, அதை ஆகாசவாணி மாதிரி என்ன செய்யக்கூடாது, ஒளிபரப்பி தெரியக்கூடாது, அதை மறைச்சி வைக்கிறதுக்கு பார்த்தீங்களா, அதுவும் என்னது தான், நம்பகத்தன்மை தான். இப்படி நம்பகத்தன்மையின் எல்லா அம்சங்களையும் இந்த வசனம் எடுத்துக்கொள்ளும் என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். தோழர்களே, ஆரம்பத்தில் நாம் நம்பகத்தன்மை பற்றி திருக்குர்ஆன் எப்படி சிலாகித்து பேசுகிறது என்பதை நான் சொல்கிறேன். நல்லவர்களுடைய நல்ல பண்பு என்று நம்பகத்தன்மையை குர்ஆன் சொல்கிறது. நபிமார்கள், இறையச்சமுள்ள அடியார்கள் நம்பகத்தன்மை வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. மூசா நபி அல்லாஹ் தஆலா அவர் இடத்துல சொல்லும்போது அவர் நம்பகத்தன்மை வாய்ந்தவராக இருக்கிறார் என்று குர்ஆன் சொல்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு நபியும் தன்னை பற்றி சொல்லும்போது இன்னி லக்கும் ரசூலுன் அமீன், அந்த ஒவ்வொரு நபியும் தன்னை பற்றி மக்கள்கிட்ட சொல்லும்போது நான் உங்கள் விஷயத்தில் நம்பகத்தன்மை வாய்ந்தவனாக இருக்கிறேன், அல்லாஹ்ட்டிருந்து எனக்கு செய்தி வருதுன்னு நான் விட்டடிக்கலை, நானாக கற்பனை பண்ணி சொல்லலை, அல்லாஹ்ட்டிருந்து எனக்கு வஹி வருது, அதை உண்மையிலேயே உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், இந்த விஷயத்தில் நான் நம்பகத்தன்மைக்குரியவன் என்று எல்லா நபிமார்களும் சொன்னார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அது மட்டுமல்ல தோழர்களே, யூசுப் நபி அவங்களும் என்ன செஞ்சாங்க, தங்களை நம்பகத்தன்மை உள்ளவர் என்று சொன்னார்கள். அவங்க தங்களை பற்றி சொல்கிறதை விட அவங்கள பற்றி அந்த எகிப்தினுடைய மன்னரே சொன்னார், நான் அவரை என்னுடைய தனிப்பட்ட பொறுப்பாளராக நான் நியமித்துக் கொள்ளப் போகிறேன். ஏனென்றால் நீ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொல்கிறாங்க, நீர் இன்றைய தினம் நம்மிடத்தில் மரியாதைக்குரியவராகவும் நம்பகத்தன்மை வாய்ந்தவராகவும் இருக்கிறீர் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து எகிப்து மன்னர் சொன்னதாக குர்ஆன் சொல்கிறது. நல்லா கவனிக்கணும், நபிமார்களை அல்லாஹ் நம்பகத்தன்மை வாய்ந்தவர்கள் என்று சிலாகித்து கூறிக்கொண்டே வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட நபித்துவத்திற்கு முன்னாலும் சரி, நபித்துவத்திற்கு பிறகும் சரி, நம்பகத்தன்மை அல் அமீன் என்கின்ற பெயர் பெற்ற பிரபலமானவராக என்ன செஞ்சாங்க, அந்த சமூகத்தில் விளங்கினார்கள் என்று பார்க்கிறோம். ஹிஜ்ரத் போகும்போது எவ்வளவுதான் அந்த மக்களால் எதிர்க்கப்பட்டாலும் அந்த மக்கள் நம்பி பொருட்களை ஒப்படைக்கக்கூடிய நபர் யாராக இருந்தாங்கன்னா ரசூலுல்லாஹ் தான் இருந்தாங்க. குறைஷி எதிர்க்கும் ரசூலுல்லாஹ்வை, ஆனால் அந்த மக்கள் அவங்கள நம்பி தான் போய் என்ன செய்வாங்க, தங்க பொருளை கொடுத்து வைப்பாங்க. ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் போகும்போது அந்த பொருட்களை எல்லாம் திரும்ப ஒப்படைப்பதற்காக அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பொறுப்பு கொடுத்து அதை ஒப்படைச்சிட்டு நீங்கள் சேருங்கன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, போனாங்க. அப்போ நம்பகத்தன்மை வாய்ந்தவர்களாக இருப்பது என்பது நபிமார்களுடைய பண்பாக பார்க்கிறோம். அதே போல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நம்பகத்தன்மை வாய்ந்த தூதர் என்று சொல்கிறாங்க. ஏன்னா வஹி விஷயத்தில் அவர் விட்டடிக்கலை, அல்லாஹ்ட்ட என்ன பார்த்தாரோ, லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் சேர்த்தார். அப்போது அந்த விஷயத்தில் அவர் கொஞ்சம் கூட கடைச்சரக்கை உள்ளவை திணிக்கவே இல்லை. ஆக இப்படி நல்லவர்கள், நபிமார்கள், வானவர்கள் இவர்களுடைய பண்புகளாக அல்லாஹ் சொல்கிறார். அதுபோல் வெற்றி பெற்ற மூமின்கள் அப்படின்னு சில பேர் அல்லாஹ் சிலாகித்து பேசும்போது வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வ அஹதிஹிம் ராவூன் அல்லாஹ் சொல்கிறான், தங்களுடைய அமானிதங்களையும் ஒப்பந்தங்களையும் பேணி மதிப்பார்கள், சரியாக அவர்கள் அமானிதங்களை பாதுகாப்பார்கள் என்று வெற்றி பெற்ற அடியார்களை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறார். அப்போது இந்த அளவுக்கு நம்பகத்தன்மை அல்லாஹ் சிலாகித்து பேசுகிறார். அப்போ ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாழ்க்கையில்
நம்பகத்தன்மை உள்ளவராக வாழ வேண்டும் என்பது மிக முக்கியமான கடமை என்பதை நான் இந்த நேரத்திலே உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். சரி தோழர்களே, நம்பகத்தன்மை சொன்னோம்ல, நம்பகத்தன்மைக்கு ஒரு அர்த்தம் சொன்னோம். ஆனால் அறிஞர்களுடைய பார்வையிலே நம்பகத்தன்மை என்பது எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும். உதாரணமாக மார்க்க ரீதியான கடமைகளையும் எடுத்துக்கொள்ளும். ஏன்னா அல்லாஹ் நம்மள்கிட்ட நம்பி ஒப்படைச்சிருக்கிறான். தொழுங்கள், ஒல்லாட்ட நம்மளோட ஒப்பந்தம் செஞ்சுருக்கணும். என்னை ஏக இறைவன் என்று நம்புங்கள், அல்லாட்ட ஒப்பந்தம் செஞ்சு கொடுத்துட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி ஜகாத்து கொடுங்க. ஒவ்வொரு கடமையும் அல்லாஹ் நமக்கு தந்த அமானிதங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றுனா தனித்தனியாக சொல்ல வேண்டியதில்லை. எல்லா கடமைகளும் அல்லாஹ் நமக்கு தந்த ஒப்பந்தங்கள் தான், அமானிதங்கள் தான். அப்போது மார்க்க ரீதியான அமானிதங்களும் இந்த ஆயத்தை எடுத்துக்கொள்ளும். அதேபோல் மனிதர்களுக்கு மனிதர்கள் அமானிதமாக நம்பகத்தன்மையாக இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள், உதாரணமாக ஒரு பொருளை கொடுத்து வைக்கிறார், அதை கரெக்டாக கொடுக்கறது. கடன் வாங்குகிறார், வாங்கும்போது சொல்கிறார் ஒரு டேட்டை, அந்த டேட்டில் கரெக்டாக அதை ஒப்படைச்சிடுறது. இதெல்லாம் எதுக்குள்ளே வரும்? அமானிதத்திற்குள்ளே வரும். அப்போது அல்லாஹ் கடமையாக்கிய கடமைகளும் வரும், மனிதர்களுக்கு மனிதர்கள் செய்து கொள்ளக்கூடிய அந்த மாதிரியான ஒப்பந்தங்களும் வாக்குறுதிகளும் அமானிதத்துக்குள்ளே வரும். அது மட்டுமல்ல, அந்த அமானிதங்களிலேயே மிக உயர்ந்த அமானிதம் என்பது நம்பி ஒப்படைக்கப்படக்கூடிய பொருட்கள். நம்பி ஒப்படைக்கப்படக்கூடிய பொருட்களிலே மிக உயர்ந்த அமானிதம் என்பது ரகசியம் காப்பது. ஆக இதெல்லாம் சேர்ந்து இதுக்குள்ளே தான் வரும்னு சொன்னால் அமானிதத்துக்குள்ளே வரும் அப்படிங்கிறது நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் அமானிதத்தை பற்றி 4 இடத்துல பேசுகிறான். 4 விதமான கருத்தை என்ன செய்கிறது, சுட்டி காட்டுகிறது. ஒன்று, இப்போ நான் வாசித்த அந்த அர்த்தம் வசனம், மலைகளுக்கு எடுத்து காட்டிய, வானங்களுக்கு எடுத்து காட்டிய, பூமிக்கு எடுத்து காட்டிய அமானிதம், அது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய கடமைகளை குறிக்கிறது. செஞ்சா நன்மை, செய்யாட்டி தீமை, அது எது? கடமைகள் தான். அப்போ கடமைகள் அனைத்தும் நம்பகத்தன்மைகள் வரும். இது நாம் ஓதுன அந்த வசனம் சுட்டி காட்டுது. அடுத்து இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அல்லாஹ் அமானிதங்களை உரியவர்களிடம் ஒப்படைக்கும்படி உங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறான் என்று ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இந்த இடத்துல என்ன அர்த்தம் சொன்னால், நம்பி ஒப்படைக்கப்படக்கூடிய பொருட்கள் யாராவது உங்கள்கிட்ட ஒப்படைச்சாங்கன்னா அதை திரும்ப அவங்கள்ட்டே கொடுத்துருங்க. ரெண்டாவது, இந்த ஆயத்துக்கான விரிவுரையில் இந்த ஆயத்து எப்போ இறங்குச்சின்னு சொல்லும்போது ஒரு செய்தி ஒன்று வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி கொண்டாங்கல்ல, மக்கா வெற்றி கொண்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு உள்ளே போயிட்டாங்க, காபாவுக்கு உள்ளே போயிட்டாங்க. வெளியில் அலி ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவங்களாம் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏற்கனவே அவங்கள்ட்ட காபாவில் ஜம்சம் தண்ணீர் விநியோகிக்கக்கூடிய பொறுப்பு அவங்கள்ட்ட இருக்குது. காபாவுக்கான ஒரு பணியை செய்வதை குறைஷிகள் தங்களுடைய பிறந்த, அதாவது தங்களுடைய பிறப்பின் லட்சியமாக வைத்திருந்தார்கள். அதை அவங்களுக்கு அப்படி ஒரு பெரிய மகிழ்ச்சி அது. அப்போ ஏற்கனவே ரசூலுல்லாஹ்வுடைய ஃபேமிலியில், அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற இந்த பனு ஹாஷிமுடைய குடும்பத்தார்கிட்ட ஹாஜிகளுக்கான ஜம்சம் தண்ணீர் விநியோகம் அவங்க கையில் இருக்குது. இப்போ அவங்களுக்கு இன்னொரு ஆசை சேர்ந்து வருது. என்ன அப்படின்னா, அந்த ஜம்சம் விநியோகத்தோடு சேர்த்து நம்மள்கிட்ட இந்த காபாவினுடைய சாவி பொறுப்பும் நம்மள்கிட்ட வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த சாவி என்பது யார் கையில் இருந்துச்சு அப்படின்னா, உஸ்மான் பின் தல்ஹான்னு ஒருத்தர் இருந்துச்சு. அவர் யாருன்னா, ஹிஜ்ரத் போகும்போது, ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் போகும்போது எனக்காக ஒரு தடவை காபாவை திறந்து விடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அவர்கிட்ட திறந்து விட முடியாதுன்னு மறுத்துட்டார். நான் இந்த ஊரை விட்டு போகிறேன், திரும்ப எப்போ வரப்போகிறேன்னு தெரியல, நான் ஒரு தடவை காபாவை போய் பார்த்துக்கிறேன், உள்ள தொழுதுக்கிறேன், எனக்காக கொஞ்சம் திறந்து விடுங்கன்னு அவர்கிட்ட சொன்னாங்க ரசூலுல்லாஹ். முடியாதுன்னு மறுத்துட்டார். அப்போ அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் அந்த உஸ்மான் பின் தல்ஹாவை பார்த்து சொன்னாங்க, உஸ்மான் பின் தல்ஹா, நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு நாள் வரும் நீங்கள் இருக்கிற இடத்தில் நான் இருப்பேன், நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருப்பீங்க, அந்த நாளை ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியான சந்தர்ப்பம்
கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்தில் வருது. ரசூலுல்லாஹ் கையில் அந்த சாவி வருது. ஏன்னா அவங்க தான் வெற்றி வீரர். உஸ்மான் பின் தல்ஹா சாவியை கொடுத்தாச்சு, வேற வழி இல்லை. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய ஃபேமிலி பனு ஹாஷிம் அந்த சாவி பொறுப்பையும் சேர்த்து நம்மள்கிட்டயே தருவாங்கன்ற ரசூல் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அல்லாஹ் தஆலா அப்போ தான் அந்த ஆயத்தை இறக்கினான், உரியவங்கள்ட்ட கொடுத்துருங்க. உடனே உஸ்மான் பின் தல்ஹா அவங்களை பார்த்து கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு இந்த சாவியை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள்னு சொன்னார்கள். ஹுதூஹா ஹாலிதத்தன் தாலிதத்தன், இந்த சாவியை நீங்களே பிடியுங்கள், உங்களிடத்திலேயே அது எப்போதும் இருக்கட்டும்னு சொன்னாங்க. எப்போதும் இருக்கட்டும். உங்கள்கிட்ட இருந்து ஒருவர் இதை பறிக்க நினைத்தால் அவர் அநீதியாளர் சொன்னாங்க. இந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் இன்னைக்கு சவுதி அரசாங்க பரம்பரை கூட அந்த சாவியை தான் வாங்கவே இல்லை. ஆட்சி அவங்க தான், ஆனால் காபாவுடைய சாவியை சவுதி அரச பரம்பரை கூட தன்னிடத்தில் வாங்கவில்லை. இப்பவும் அது யார்கிட்ட இருக்குதுன்னா அதே அந்த உஸ்மான் பின் தல்ஹாவுடைய அந்த ஃபேமிலியில் உள்ள ஒரு 100கணக்கான பரம்பரைக்கு பின்னால் உள்ள ஆள்கிட்ட இருந்துகிட்டு இருக்குது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்துச்சு, காபாவினுடைய சாவி காப்பாளர் 132வது தலைமுறையை சார்ந்தவர் இறந்து போனார் அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்கள்ட்ட தான் அது இருக்கணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போனதுனால அந்த ஃபேமிலிட்டு தான் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கு. எதுக்கு நான் அந்த செய்தியை சொல்ல வரேன்னா, உரியவர்களிடம் ஒப்படையுங்கள் அப்படின்னு அல்லாஹ் இந்த நேரத்தில் தான் சொன்னான். அப்போ எனவே பொருள்களை அவரவர்களிடத்தில் ஒப்படைப்பது இதுவும் அமானிதத்தில் வரும், குர்ஆன் சொல்லக்கூடிய உண்மை. மூணாவது என்னன்னு சொன்னால் தோழர்களே, அல்லாஹ் ரசூல் ஒரு ரகசியத்தை சொன்னாங்கன்னா, அல்லாஹ் ரசூல் மட்டுமல்ல, ஒருத்தர் ஒரு ரகசியத்தை சொன்னால் அந்த ரகசியத்தை காப்பாற்றுறது அதுவும் நம்பகத்தன்மையில் வரும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் நீங்கள் துரோகம் இழைக்காதீர்கள். அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் துரோகம் இழைக்காதீர்கள். வதஹூனு அமானாத்திக்கும், உங்களுடைய நம்பகத்தன்மையிலேயும் நீங்கள் துரோகம் இழைக்காதீர்கள். இந்த ஆயத்தை எப்போ இறங்குச்சு அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவின் மீது குறைஷி உட்பட பல எதிரிகள் சேர்ந்து ஒரு தடவை மதீனாவின் மீது என்ன செஞ்சாங்க, படையெடுத்தார்கள். அந்த படையைத்தான், அந்த போரைத்தான் ஹந்தக் போர்னு நம்ம சொல்கிறோம். அஹ்ஸாப் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. அதை அந்த தலைப்பில் குர்ஆனில் ஒரு சூறாவே இருக்குது. குறைஷிகள் வேறு யார் யாரெல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிரிகளோ எல்லாரும் ஒன்று சேர்ந்து மொத்தமாக என்ன செஞ்சாங்க, மதீனாவின் மீது வந்தாங்க. அப்போ தான் மதீனாவின் பக்கம் நெருங்காமல் இருப்பதற்காக சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆலோசனையின் பேரில் மதீனாவை சுற்றி என்ன செய்யப்பட்டுச்சு, அகழி தோண்டப்பட்டுச்சு. அதனால தான் அகழி போர்னு அதுக்கு பேர், கந்தக் போர்னு பேர். இந்த போர் முடிஞ்சதுக்கு பிறகு தோழர்களே, எதிரிகள்லாம் தோற்று போயிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. மதீனாவுக்குள்ளே இருந்த யூதர்கள், பனு குறைலான்கிற யூதர்கள் இருந்து அவங்களும் சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னா முஸ்லீம்களுக்கு எதிராக இந்த போரில் கலந்து கொண்டார்கள். அவங்க தான் போய் கூப்பிட்டே வந்தாங்க. ஆனால் இது எவ்வளோ பெரிய துரோகம். மதீனாவில் ரசூலுல்லாஹ்ட்ட ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க. அவங்க என்ன ஒப்பந்தம், நாங்களும் உங்களுடைய இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு கீழே குடிமக்களாக இருப்போம், உங்களுக்கு வரக்கூடிய நன்மை எங்களுக்கும், உங்களுக்கு வரக்கூடிய தீமை எங்களுக்கும்னு சொல்லியிருக்காங்க அவங்க. ஆனால் அந்த ஒப்பந்தத்தை மீறி அந்நிய எதிரிகளுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க வேலை பார்த்துட்டாங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய தேச துரோகம். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் ஆயத்தை இறக்குனா, அவங்க விஷயத்தில் என்ன செய்யுங்க, நீங்கள் ஒரு தீர்மானமாக ஒரு முடிவெடுங்கன்னு சொன்னாங்க. பனு குறைலாவில் என்ன பண்ணுறது, அப்போது அந்த பனு குறைலாக்கள் விஷயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க அபூ லுபாபான்னு ஒரு சஹாபியை சொல்லி அவர் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் கேட்குறோன்னு சொல்லியிருந்தாங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் கேட்குறோம். ரசூலுல்லாஹ் அபூ லுபாபாவை அனுப்பி வச்சுருந்தாங்க. அபூ லுபாபாட்ட அந்த பனு குறைலாக்கள் ஆலோசனை கேட்டாங்க. நாங்கள் இந்த மாதிரி ஒரு துரோகம் பண்ணிட்டோம், இப்போ என்ன எங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்கன்னு தெரியல, நாங்கள் எப்படி நடந்துக்கிறதுன்னு ஆலோசனை கலக்கும்போது அபூ லுபாபா என்ன செஞ்சிட்டாருன்னா அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் என்ன தண்டனை கொடுப்பாங்கங்கிறத சமிக்கை மூலமாக சொல்லிட்டாங்க, பாடி லாங்குவேஜ் மூலமாக சொல்லிட்டாங்க. கழுத்தில் இப்படி கையை வச்சு காட்டிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், உங்கள் எல்லாத்துக்கும் மரண தண்டனை தான் அப்படின்ட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஆள்கிட்ட போய் உன்னை கொல்ல தான் போகிறாங்கன்னு சொன்னால் அவனை இன்னும் கொஞ்சம் மூர்க்கமாயிட மாட்டான்.
சாவறதான் சாவறோம், ரெண்டில் ஒன்று பார்த்துட்டு செத்து போகிறதுன்னு முடிவு பண்ண மாட்டான். அப்போ இது எவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். அப்போது அல்லாஹ் ரசூலுடைய ஒரு ரகசியத்தை நம்ம வெளிப்படுத்திட்டோமே அப்படின்னு அபூ லுபாபா என்ன செஞ்சிட்டாருன்னா, ஆஹா நம்ம பெரிய மோசமான காரியத்தை செஞ்சுட்டோன்னு சொல்லி அவரே வந்து மதீனாவில் ஒரு தூணில் தன்னை கட்டி போட்டுக்கிட்டார். அல்லாஹ் ரசூல் என்னை மன்னிச்சாதான் நான் என்ன செய்வேன், இந்த கட்டை விட்டு அவுத்துக்கு வேண்டார். ரசூல்லாட்ட போய் சொன்னாங்க, அந்த மாதிரி அவர் கட்டி போட்டுக்கிட்டாரு. ரசூல்லா சொன்னாங்க, அவர் நேராக என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருந்தா நான் மன்னிச்சிருக்க போகிறேன், அவர் அல்லாஹ் ரசூல் மன்னிச்சாதான் அப்படின்னு வேறு சொல்லிட்டாங்க. அதனால் அல்லாட்டிருந்து வந்தால் பார்த்துக்கலான்னு விட்டாங்க. அதுக்கு பிறகு அல்லாட்டிருந்து ஆயத்தை வந்துச்சு, அவுத்து விட்டாங்கன்னு வருது. இன்றைக்கி கூட அந்த அபூ லுபாபா கட்டி போடப்பட்டது தூணு மதீனாவில் இருக்குது. உஸ்துவானத் அபீ லுபாபான்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நின்று கேட்கப்படக்கூடிய துவாக்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம்லாம் இருக்குது. நான் எதுக்கு செய்தியை சொல்கிறேன்னா, அந்த இடத்துல ரகசியத்தை அவர் வெளிப்படுத்திட்டார். ரகசியத்தை காப்பாற்றுறதும் நம்பகத்தன்மையில் ஒன்றுன்னு இந்த ஆயத்தை நமக்கு சுட்டி காட்டுது. இது மூணாவது. நாலாவது தோழர்களே, ஒரு மனிதர் கற்புழுக்கத்தை காப்பாற்றுவதும் தன்னுடைய தூய்மையை பாதுகாத்துக் கொள்வதும் அதுவும் நம்பகத்தன்மையில் ஒன்று. மூசா நபி எகிப்தில் அரண்மனையிலேருந்து ஓடினதுக்கு பிறகு நேராக ஷுவைப் நபிகிட்ட போனாங்கல்ல. ஷுவைப் மதியன் நகருக்கு போனாங்க. மதியன் நகரில் போன உடனே முதல்ல என்ன வேலை செஞ்சாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஷுவைப் நபியினுடைய 2 பொம்பளை பிள்ளைங்க அவங்களுடைய கால்நடைகளுக்கு தண்ணி காட்ட வந்திருந்தாங்க, நீர் புகட்டுவதற்காக வந்திருந்தாங்க. ஆனால் சுற்றி ஆம்பளைங்க நிற்கும் போது இந்த 2 பொம்பளைங்க என்ன செய்வாங்க, ஒன்றும் செய்ய முடியலை. உடனே மூசா நபி என்ன செஞ்சார்னா, அந்த பொம்பளைங்கள்ட்ட போய் அவங்களுடைய கால்நடைகளை வாங்கி கொண்டு வந்து தண்ணி காட்டி அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அவர் வந்து அந்த வேலையை செஞ்சார். அந்த 2 பொம்பளை பிள்ளைகளும் போய் வீட்டில் தன்னுடைய தந்தைகிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் எப்போதும் லேட்டாக தான் வருவோம், ஆனால் இன்றைக்கி எங்களுக்கு இப்படி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார், சீக்கிரமாக வந்துட்டோம். வாப்பா சொன்னார், போய் அவரை கூப்பிட்டு வாங்க, போய் அவரை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த 2 பொம்பளை பிள்ளைங்களும் வந்து மூசா நபியை கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போகும்போது போய் தந்தைகிட்ட போய் அந்த பெண்மணி 2 பெண்மணிகளும் சொல்கிறாங்க, இவருக்கு நீங்கள் கூலி கொடுங்கள், இவருக்கு நீங்கள் கூலி கொடுங்கள், ஏனென்றால் இவர் வலிமை மிக்கவரும் நம்பகத்தன்மை வாய்ந்தவரும் ஆவார் என்று அந்த பெண் மக்கள் சொல்கிறார்கள். வலிமை வாய்ந்தவர்ங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு பெரிய பாறாங்கல் இருந்துச்சு, அதை ஒரு தன்னந்தனியாக நகர்த்தினார், அதை வச்சு வலிமைன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இவர் நம்பகத்தன்மை வாய்ந்தவர்னு எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, அதுவும் கொஞ்ச நாள் தான் பழக்கம், கொஞ்சம் நேரம் தான் பழக்கம், தண்ணி காட்டுற வரைக்கும் தான் பழக்கம். தண்ணி காட்டுற வரைக்கும் உள்ள பழக்கத்திலேயே நம்பகத்தன்மைன்னு எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அந்த விஷயத்தை. அதாவது மூசா நபி அந்த 2 பொம்பளை பிள்ளைங்களும் கூப்பிடுறாங்க, எங்கள் வாப்பா உங்களை கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ கூப்பிட்டா வழி தெரிகிறவர் முன்னாடி போகணுமா, வழி காட்டப்படுறவர் முன்னாடி போகணுமா, வழி காட்டுறவர் முன்னாடி போகணுமா, வழி காட்டப்படுறவர் முன்னாடி போகணுமா? வழி காட்டுபவர் தான் முன்னாடி போகணும். சில பேர் இருக்கிறாங்க, அவங்க ஊருக்கு கூட்டு போயிருப்பாங்க, அவங்க ஊரில் குளம் இருக்கும், போய் குளிக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்பான், குளிக்கணும் வாங்கன்ட்டு. அவர் என்ன செய்வார், எதிர்த்து குளம், இதுதான் குளம், இந்த படி இன்னும் இருக்குது இறங்க அப்படிம்பாங்க. உன் ஊரில் உள்ள குளத்தை நீ தான் முதல்ல இறங்கி காட்டணும், எங்கே குழி இருக்குது எங்கே பள்ளம் இருக்குன்னு உங்களுக்கு தானே தெரியும், வர்ற அளவை ஃபஸ்ட்டு நீங்கள் இறங்க சொன்னால் ஃபஸ்ட்டு கூட்டு போகிற ஆள் தான் வழி காட்டணும். இப்போ நல்லா கவனிங்க, வழி காட்டுபவர் தான் முன்னாடி போக வேண்டும், காட்டப்படுறவர் பின்னாடி தான் போகணும். ஆனால் இந்த இடத்துல வழி காட்டக்கூடிய இடத்தில் அந்த பெண் மக்கள் இருந்தார்கள், வழி காட்டப்படக்கூடிய இடத்தில் மூசா நபி இருந்தார்கள். அப்போ அவங்க பின்னாடி போகணும். பொம்பளைங்க முன்னாடி போகும்போது ஒரு ஆண் பின்னாடி போனால் ஒரு பெண்ணுடைய நெளிவு சுழிவுகளை பார்த்துட்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். மூசா நபி தன்னுடைய கற்பொழுக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தார். அதனால் அவர் என்ன சொன்னார்னா, அந்த பிள்ளைங்கள்ட்ட என் பின்னால் வந்துக்கிட்டே பின்னால் இருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, எனக்கு வழிகாட்டுங்க, ஆட்டோவில் பேக்கில் உட்காந்துக்கிட்டு ரைட்டில் போங்க லெஃப்ட்டில் போங்க நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், நான் போயிடுறேன். என்ன செஞ்சார் மூசா நபி சொன்னார். இதை வச்சு தான் அந்த பொம்பளை பிள்ளைங்க மூசா நபி நம்பகத்தன்மை வாய்ந்தவர், கற்பொழுக்கம் மிக்கவர் என்று புரிந்து கொண்டார்கள். அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய கற்பொழுக்கத்தை காப்பாற்றிக் கொள்வதும் கூட ஒரு நம்பகத்தன்மையில் அடங்கும் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆக இப்படி 4 டைமென்ஷன்களில் 4 விதமான பொருள்கள் அல்லாஹ் அமானிதம் அப்படிங்கிற வார்த்தையை இந்த குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான். அப்போ எனவே அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுவதும் அமானிதம் தான், கற்பொழுக்கத்தை காப்பாற்றிக் கொள்வதும் அமானிதம் தான், கொடுத்து வச்ச பொருள்களை உரியவங்கள்ட்ட திரும்ப கொடுக்கறதும் அமானிதம் தான்.
இப்படி ஒன்று அந்த ரகசியத்தை காப்பாற்றுறது அமானிதம். எல்லாமே அமானிதங்கள். அதுலேயும் குறிப்பாக இல்லற ரகசியங்கள் இருக்குது பாருங்க. இல்லற ரகசியத்தை காப்பாற்றுறது மிகப்பெரிய அமானிதம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தில் மறுமையில் மிகப்பெரிய அமானிதம் எது என்றால், ஒரு ஆண் தன்னுடைய மனைவி இடத்தில் தாம்பத்திய உறவு கொள்கிறார், ஒரு பெண் தன்னுடைய கணவரிடத்தில் தாம்பத்திய உறவு கொள்கிறார், பிறகு அந்த செய்திகளை ரகசியத்தை அவர்கள் காப்பாற்றிக் கொள்கிறார்கள், வெளியில் சொல்லாமல் காப்பாற்றிக்கிறாங்க. இது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அமானிதம். அந்த செய்தியை வெளியில் சொன்னால் அது மிகப்பெரிய அமானித மோசடி என்று பார்க்க சொல்லுங்கள். இன்றைக்கெல்லாம் சர்வசாதாரணமாக இதை பேசிக்கிறாங்க. அதுவும் இந்த புது மாப்பிள்ளையே இருக்கான் வர ஆரம்பத்தில் மாப்பிள்ளை துணைங்கிற பேரில் உனக்கு விஷயங்களை சொல்லித்தர்றேங்கிற பேரில் எல்லா இளவையும் பேசி தொலைகிறாங்க. சை, இது நாகரிகமாக? இது அசிங்கம் இல்லை. வழிகாட்டுறதுங்கிறது வேறு விஷயம். ஆனால் அதுக்காக நடந்த விஷயங்கள் எல்லாமே பேசிக்குவாங்க. இன்றைக்கி உலகங்கிறது மிக 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 கேவலமாக போய்கிட்டு இருக்கு. எதை வந்து வெளியில் பேசணும், எதை வந்து ரகசியமாக வைக்கணும், அந்த இளவே தெரிய மாட்டேங்குது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இது மிகப்பெரிய அமானிதம் அல்லாஹ்விடத்தில், வெளியில் சொல்லப்படக்கூடாத அமானிதம்னு சொன்னாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த தாம்பத்திய விவகாரங்களில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்குமேயானால் தேவையான அளவுக்கு வெளியில் சொல்கிறது தப்பு இல்லை. ரெண்டு பேருக்கும் அந்த இடத்துல பிரச்சனை வந்துடுச்சு. உதாரணமாக பெண்ணு சொல்லுது, இவர்கிட்ட வந்து ஆண்மையே கிடையாதுங்கிறது, விசாரிக்க தான் செய்யணும், வேறு வழி இல்லை. அதே மாதிரி அந்த ஆண் சொல்கிறான், இந்த அம்மாவுக்கு வந்து தாம்பத்தியத்தில் நாட்டமே இல்லை அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கேன். அப்போ இதை விசாரித்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனை வர்ற இடத்துல மட்டும்தான் தேவையான அளவை சொல்கிறதுக்கு மார்க் அனுமதிக்கிறதே தவிர, தேவையற்ற இடங்களில் இதை கடைச்சரக்காக விரிப்பதை மார்க்கம் மிக மோசமான பண்பாக சுட்டி காட்டுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதுபோல் தோழர்களே, பொறுப்பாளர்கள், ஆட்சியாளர்கள் தங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய குடிமக்கள், தங்களுக்கு கீழே பணி செய்யக்கூடிய பணியாளர்களிடத்தில் அவங்கள்ட்டையும் நம்பகத்தனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு கடை முதலாளி பணியாளர்களிடத்தில் நம்பகமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் பணியாளர்கள் முதலாளி இடத்துல என்ன செஞ்சுக்கணும், நம்பகமாக நடந்து கொள்ள வேண்டும். நான் 8 மணி நேரம் உழைப்பேன் என்று தன்னுடைய நேரத்தை முதலாளிக்கு கொடுத்துட்டா, அந்த 8 மணி நேரத்தில் ஓப்பி அடித்தா நம்பகத்தன்மைக்கு மாற்றம். அதே போல் என்னுடைய நேரத்தில் 8 மணி நேரத்தில் நீ உழைச்சா உனக்கு நான் என்னதை தருவேன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு கணக்கு பார்த்து ரொம்ப இசுக்கி புசுக்கி கொடுத்தா அது நம்பகத்தன்மைக்கு மாற்றம். அப்போது அதே போல் ஆசிரியரை நம்பி வந்துவிட்ட மாணவர்கள் அவங்களும் என்ன செய்யணும், நம்பகமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் மாணவர்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியில் சரியாக ஈடுபடுவது என்பது அது அவங்க செய்ய வேண்டிய அமானிதம். இப்படி அமானிதம் என்பது எல்லா வகையிலையும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான தோழர்களே, இப்படி ஒவ்வொரு மனிதனும் தங்களுடைய பணிகளில் தங்களுடைய பொறுப்புகளில், ஒரு பெண் எடுத்துக்கொண்டால் வீட்டில் அவர்கள் பொறுப்பாளர், வீட்டுக்கும் பிள்ளைகளுக்கும் பொறுப்பாளர். அதில் அவங்க என்ன செய்யணும்னா பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொன்றும் அமானிதம். பிள்ளைகள் அமானிதம். நாளைக்கு அந்த பிள்ளைங்களை வந்து நாம் தான் தோன்றிகளாக வளர விட்டுட்டோன்னு வச்சா அல்லாட்ட நாம் பதில் சொல்ல முடியாது. என் அமானிதத்தை ஏன் நாசமாக்கணும்னு நல்லா கேட்பான். அதே போல் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிற ஒவ்வொன்றும் அமானிதம். நாவை கொடுத்துருக்கிறான் அமானிதம், காதை கொடுத்துருக்கிறான் அமானிதம், இதயத்தை கொடுத்துருக்கிறான், மூளையை கொடுத்துருக்கிறான், ஒன்னொன்னும் அமானிதம். அதை அல்லாஹ்வுடைய சிந்தனைக்கு மாற்றமாக, அல்லாஹ்வுடைய கடமைகளுக்கு மாற்றமாக ஒரு மனிதன் அதை பயன்படுத்துவது கண்டிப்பாக அமானித மோசடி. அதில் குறிப்பாக பொருளாதார விஷயத்தில் அந்த நாம் அமானிதத்தை பேணுவது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இன்றைக்கி அந்த விஷயத்தில் ரொம்ப மக்கள்கிட்ட அலட்சிய போக்கு இருப்பதை பார்க்க முடிகிறது. ஒருத்தர் கடன் வாங்கியிருப்பார். கடன் வாங்கினாலே இவர் என்ன சொல்கிறதுன்னா, சரியாக சொல்லணும், நான் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி உங்களுக்கு தந்துடுவேன் அப்படின்னு சொல்லணும். என்ன செய்யறதுன்னா, தள்ளி போடுறதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தையே பயன்படுத்துறது. தருவேன்னு சொல்லுவேன், நான் வந்து அந்த அந்த மந்த்து எண்டில் நான் தர்றேன் அப்படிங்கிறது. அந்த மந்த் எண்டில் அப்படின்னா கடைசி வாரம்னு எடுத்துக்கிறலாம்,
கடைசி நாளும் எடுத்துக்கிறலாம். இந்த வருஷம் எண்டில் நான் தர்றேன் அப்படின்னு சொல்கிறது, டிசம்பர் மாதத்தை எடுத்துக்கிறலாம், நவம்பர் மாதமும் வரும். இது என்னன்னு சொன்னால் அந்த நேரம் வரும்போது இன்னும் கொஞ்சம் இழுத்துக்கிறதுக்கு வாய்ப்பை என்ன செய்யுது நமக்கு கொடுக்குது. அப்படி இருக்கக்கூடாது. சரியாக சொன்னால் சொன்ன நேரத்திற்கு என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டால் அந்த வாக்குறுதிக்கு மாற்றம் செய்வது நம்பிக்கை துரோகம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது முனாஃபிக்கினுடைய அடையாளம்னு சொன்னாங்க. முனாஃபிக்கு தான் கொடுத்த வாக்கை மீறுறதை என்ன செய்வான்னு சொன்னால் சர்வசாதாரணமாக செய்வாங்க. ரசூலுல்லாஹ் இன்னும் சொன்னாங்க, இறுதி காலத்தில் கொடுத்த வாக்கை சரியாக பேணக்கூடியவர்கள் மிக குறைந்து போய் விடுவார்கள். ஒரு மனுஷன் தூங்குவான், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு மனுஷன் தூங்குவான், தூங்கி எழுஞ்சு போது பார்த்தா நம்பகத்தன்மை அவன்கிட்ட விடுபட்டு போயிருக்கும். அதே போல் இன்னொரு தடவை தூங்குவான், இன்னும் கொஞ்சம் நம்பகத்தன்மை விடுபட்டு போயிடும். கடைசியில் எந்த அளவுக்குன்னு சொன்னால், இந்த ஊரில் இந்த இடத்துல ஒரு ஆள் ரொம்ப ரொம்ப நேர்மையாக இருந்தார்ப்பா அப்படின்னு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு அந்த ஆளுக்கு குறைஞ்சிருவாங்களாம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு காலத்தில் நம்ம வாழ்கிறோமோன்னு நமக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஹுதைஃபத்து பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, என் காலத்தில் நான் அதை பார்த்தேங்கிறாங்க. எதை பார்த்தேன்? நம்பகத்தன்மை வாய்ந்தவர்கள் குறைந்து போனதை என்னுடைய காலத்தில் நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, இப்பொழுதெல்லாம் நான் குறிப்பிட்ட 1-2 பேர்கள்ட்ட மட்டும்தான் வியாபாரம் பார்க்குறேன், மற்றவங்கள்ட்ட நான் வியாபாரம் பார்க்குறதே இல்லை. ஏன்னா எல்லாரும் நம்பகத்தன்மையற்றவர்களாக மாறிவிட்டார்கள். இறுதி காலத்தில் இப்படிப்பட்ட மோசமான பண்புகள் வரும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. எனவே தோழர்களே, இந்த மாதிரியான விஷயங்களில் நம்பகத்தன்மையோடு நடந்து கொள்ளுதல் என்பது மிக முக்கியமான ஒன்று. நான் ஆரம்பத்தில் சொன்னதை தொகுத்து உங்களிடத்தில் சொல்லிவிடுகிறேன் தோழர்களே. அல்லாஹ் நமக்கு கொடுத்த கடமைகள் ஒவ்வொன்றும் அமானிதம். அல்லாஹ் நமக்கு கொடுத்த நிஅமத்துகள் ஒவ்வொன்றும் அமானிதம். அல்லாஹ்ட்ட பதில் சொல்லியே தீரணும். அதுபோல மனிதர்கள் ஒருவருக்கொருவர் நம்பி கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றும், அது பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், அல்லது வாக்குறுதியாக இருக்கட்டும், வேறு எதுவாக இருக்கட்டும், அனைத்துமே நம்பகத்தன்மை உள்ளதுதான், அனைத்துமே அமானிதம் தான். எல்லாத்தையும் சரியாக பேண வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முற்காலத்தில் ஒருவர் வாழ்ந்தார். அவர் தன்னுடைய நிலத்தை இன்னொருவருக்கு விற்றார். நிலத்தை வாங்கினவர் அந்த நிலத்தை பண்படுத்தி அங்கே ஏதாவது கட்டலான்னு நினைக்கிறதுக்காக நிலத்தை தோண்டினார். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு புதையல், தங்க புதையல், தங்க பை ஒன்று கிடைத்தது. உடனே அவர் என்ன செஞ்சார், ஆஹா நம்ம நிலத்தை மட்டும்தானே வாங்கணும், இந்த தங்க பையை காசு கொடுத்து வாங்கலையே அப்படின்னு சொல்லி நேராக நிலத்தை விற்றவர்கிட்ட வந்து, இந்தாங்க இது உங்களுக்கு உள்ளது தான், நான் உங்கள்கிட்ட காசு கொடுத்தது நிலத்துக்கு மட்டும்தான், இதுக்கு காசு கொடுக்கல, அதனால் எனக்கு வேணாம் அப்படின்னு கொடுத்துட்டாரு. அவர் என்ன பண்ணார்னா, இதை விட ரொம்ப நல்லவர் அவர், நான் விற்றுட்டேன், விற்றா அதுக்கு கீழே உள்ளதும் உங்களுக்கு தான், அதனால் நான் வாங்க முடியாது, நீங்கள் வச்சுக்கங்க. தேடி தேடி எடுத்தாலும் இந்த மாதிரி முத்தான ஆட்கள் எங்கேயும் கிடைக்க மாட்டாங்க. அடுத்தவங்க வீட்டு பங்கை சேர்த்து மொத்தமாக வளைச்சி கட்டுறது தான் இன்றைக்குள்ள பாணி இல்லையா? புறம்போக்கத்தையும் சேர்த்து இழுத்து கட்டுறது தான் இன்றைக்குள்ள பாணி. தம்பியினுடைய அண்ணனுடைய பங்கையும் சேர்த்து இழுத்து கட்டுறதா இன்றைக்குடைய பாணி. ஆனால் இந்த மாதிரி ஆளுக்க பார்க்கவே முடியாது. அவர் சொல்லிட்டார், நான் விற்றுட்டேங்க, பூமி கீழே இருக்கிறதா உங்களுக்குள்ளதாங்க, நான் வாங்க முடியாதுன்ட்டார். 2 பேருமா சேர்ந்து ஒரு வழக்கை ஒரு ஆள்கிட்ட கொண்டு போனாங்க. அவர்கிட்ட போய் சொன்னாங்க. அவர் பார்த்தார், அநியாயத்துக்கு இவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்க பாருங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், அப்படியா அப்போ 2 பேருக்கு வேணாங்கிறீங்க? ஆமாம் வேணாம், ஏன்னா நான் காசு கொடுத்து வாங்கலை அதை. அவர் நான் விற்றுட்டேன், பூமி கீழே தான் அவருக்கு தான், வாங்க மாட்டேன். சரி, உங்கள் 2 பேருக்கும் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்களான்னு கேட்டாங்க. 2 பேரும் ஆமாம் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கிறார் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, இன்னொருத்தர் ஆமாம் எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்காருன்னு சொல்ல. அந்த 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சு வைங்க, இந்த காசை அவங்களுக்கு செலவு பண்ணுங்க, அவங்க கையில் கொடுத்துருங்க, அவங்க அதை நல்ல வழியில் செலவழிச்சுக்கிட்டோன்னு சொல்லி கொடுத்தவர் கதையை முடிச்சிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரில் அந்த செய்தி வருது. தோழர்களே, இது அந்த முற்காலத்தில் வாழ்ந்த அந்த நபியினுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த சட்டத்திட்டப்படி உள்ள விஷயம். இப்போ நாம் ஒரு நிலத்தை வாங்கிட்டோம், நமக்கு கீழே என்ன செஞ்சு ஒரு பை புதையல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்தியாவினுடைய சட்டப்படி அது என்ன செய்யணும், கவர்மெண்ட்டுக்கு தான் போய் சேரும். புரிஞ்சுங்களா? கவர்மெண்ட் எடுத்துக்கோ அதை. நம்ம என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னால், இல்லை என் பிள்ளைக்கு நான் இன்னும் கல்யாணம் முடிச்சு வச்சுக்கிறேன் அப்படிலாம் இங்கே சொல்ல முடியாது. இஸ்லாமிய சட்டம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், புதையல் இருந்துச்சுன்னா 10ல் 1 பாகம் என்ன செய்யணும், அதாவது ஜக்காத் கொடுக்கணும்.
பாக்கியெல்லாம் நம்ம வச்சுக்கிறலாம். ஆனால் அது இஸ்லாமிய சட்டம். இந்தியாவில் இஸ்லாமிய சட்டத்தை என்ன செய்ய முடியாது, அப்ளை பண்ண முடியாது. இங்கே என்ன செஞ்சாகணும்னு சொன்னால் கவர்மெண்ட்டை கொடுத்தாகணும், அல்லது வெளியில் சொல்லாமல் என்ன செய்யணும், உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறணும். அதுதான் இங்கே செய்ய முடியும். புரிஞ்சுங்களா? எதுக்கு நான் அந்த செய்தியை சொல்ல வரேன்னு சொன்னால், அன்னைக்கு உள்ள அந்த நடைமுறைப்படி அவர் என்ன செஞ்சார்னா 2 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் முடித்து வச்சு அதை நீங்கள் பயன்படுத்திங்கன்னு சொல்லி அனுப்பினார். தோழர்களே, நம்பகத்தன்மையின் உச்சபட்சத்திற்கு ரசூலுல்லாஹ் மக்களுக்கு சொன்ன ஒரு அழகான வரலாற்று குறிப்பு இது. தோழர்களே, இதெல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், நம்முடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்பகத்தன்மை வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும். எந்த விதத்திலையும் நம்பகத்தன்மைக்கு மாறாக துரோகம் இழைக்கக்கூடிய தன்மை உள்ளவர்களாக நாம் இருக்கக்கூடாதுங்கிறத இந்த செய்திகள் நமக்கு உணர்த்துகின்றன. எல்லாம் வல்ல இறைவன் அப்படிப்பட்ட உயர்ந்த நற்குணம் மிக்க நம்பகத்தன்மை வாய்ந்தவர்களாக வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக என்ற துஆ செய்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.